நேத்து தீபாவளி அன்னைக்கு ஜப்பான் ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ் இந்த 2 படங்கள்ல ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு ஜப்பான. நேத்து 3வது நாள் வசூல் எவ்வளவு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்ப்போம். இது இல்லாம 3 நாள் வசூல் எவ்வளவு அப்படிங்கறது பார்ப்போம். நேத்து டைகர் 3 ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட முதல் நாள் வசூல் ஒரு மிகப்பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து அந்த படம் வந்து எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத தெளிவா பார்ப்போம். ஸோ இது இல்லாம இன்னும் சில படங்களோட வசூல். அதுக்கு அடுத்ததா இன்னைக்கு வந்து 11 இயர்ஸ் ஆஃப் துப்பாக்கி. ஸோ விஜயோட கெரியர்லயே ஒரு முக்கியமான படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்க. குமாரி. சோ ஆமாங்க, அன்னியன் படம் தான். அந்த பாட்டே அவ்வளவு அழகா இருக்கும். அந்த பூக்கள்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். 2 கண்ணு பத்தாது. உண்மையிலே சங்கர் சாரால மட்டும்தான் அப்படி ஒரு பாட்டுக்காக இவ்வளவு மெனக்கட முடியும். சோ இதை கரெக்டா கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் சிம்சன் ராஜ், கிஷோர், மேவரிக் 0007, அப்புறம் ஜெயராமன் நாகராஜ், ராஜா. இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கான பிரேம பாருங்க, கெஸ் பண்ணி. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணாம வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதை பண்ணிடுங்க. மார்வல்ஸ் அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,17,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 91 மில்லியன் US டாலர் பெரிய வசூல். ஞாயிற்றுக்கிழமை இந்தியா முழுக்க 6,59,00,000 வேர்ல்டு வைடு 113 மில்லியன் US டாலர் 113 மில்லியன் US டாலர். இது 941 கோடி. ஸோ இந்த ஒரு வீக்கெண்டில் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. ஓப்பனிங் டே மட்டும் தான் ரொம்ப மோசமாக இருந்தது. சண்டே வந்து ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் நேற்று எடுத்திருக்கு. ஸோ அதே மாதிரியே இந்த படம் அடுத்த வீக்கெண்டுமே பெரிய கலெக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதை எடுக்குதா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். 12th ஃபெயில் அந்த படத்தோட டே 17 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,24,00,000, வேர்ல்டு வைடு 1,28,00,000. இதுவரையும் இந்தியாவில் 28,15,00,000, வேர்ல்டு வைடு இந்த படம் 29,20,00,000. ஸோ படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா அந்த படத்தை பாருங்கள். இல்லைனா ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கீடா கோலா அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 31,00,000, வேர்ல்டு வைடு 35,00,000. இதுவரையும் ஆந்திரா தெலுங்கானாவில் 9,49,00,000, வேர்ல்டு வைடு 14,55,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததான் மா ஊரி பாலிமரா 2 அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 51,00,000, வேர்ல்டு வைடு 58,00,000. இதுவரையும் 14,19,00,000 இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 18,37,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. கருடன் அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் கேரளாவில் 39,00,000, வேர்ல்டு வைடு 47,00,000. இதுவரையும் கேரளாவில் 9,87,00,000, வேர்ல்டு வைடு 15,14,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படமே ஒரு ப்ராஃபிட்டான படமாக அமைஞ்சிருக்கு. லியோ அந்த படத்தோட 25வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 2,14,00,000 ஒரு மிகப்பெரிய வசூல். வேர்ல்டு வைடு 3,53,00,000. நேற்று நிறைய இடத்துல நிறைய தியேட்டர்ல இந்த படம் வந்து ஃபுல்லா இருக்கு. உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் இதுவரையும் 217,92,00,000, வேர்ல்டு வைடு 605,40,00,000 ஒரு பெரிய வசூல். ஸோ அதே மாதிரியே இந்த படம் வந்து அவங்க அபிஷியலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் கிராசர் தமிழ் மூவி கேரளாவில், யூகேல, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் போஸ்டர்ல நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு அடுத்ததா நேத்து விக்ரம் பிரபு அப்படின்னு சொல்றது போல வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ விக்ரம் பிரபு நடித்த ரைடு டே 3 தமிழ்நாட்டில் 22,00,000, வேர்ல்டு வைடு 25,00,000. இதுவரையும் தமிழ்நாட்டில் 65,00,000, வேர்ல்டு வைடு 74,00,000 வசூல் பண்ணியிருக்கு. 6,50,00,000 இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ் டே 3 தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. 6,28,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 74,00,000, கர்நாடகாவில் 49,00,000, கேரளாவில் 14,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11,00,000, ஓவர்சீஸ்ல 58,00,000. ஸோ வேர்ல்டு வைடு இந்த படம் 8,34,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 நாளை விட 3வது நாள் பெரிய வசூல் எடுத்திருக்கு. ஸோ படம் பார்த்தவங்க நிறைய பேர் பயங்கரமா பாராட்டி தள்ளுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த படம் நல்லா இல்லை, இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இருந்தாலும் அந்த ஒரு விமர்சனம் இருந்தாலுமே இந்த படம்
படமா பார்க்கும்போது மொத்தமா பார்க்கும்போது படம் படமா இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்தா இருக்கு. ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ் அந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டுல 13,13,00,000 டோட்டலா கலெக்ட் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 2,57,00,000, கர்நாடகால 1,49,00,000, கேரளால 33,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 28,00,000, ஓவர்சீஸ்ல 3,38,00,000, வேர்ல்டு வைடு 21,18,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் 3 நாள்ல ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. இருந்தாலும் இந்த படத்தோட ஷேர் டீடைல்ஸ், தியேட்ரிக்கல் ரைட்ஸ் இதெல்லாம் வரப்போற நாட்கள்ல நம்ம பார்ப்போம். ஸோ நாளைக்கு நாளை கழிச்சு அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஜப்பான் டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டுல 2,05,00,000, ஆந்திரா தெலுங்கானால 84,00,000, கர்நாடகால 48,00,000, கேரளால 4,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5,00,000, ஓவர்சீஸ்ல 64,00,000, வேர்ல்டு வைடு 4,10,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் ஒரு ஃபர்ஸ்ட் 2 நாள் கலெக்ட் பண்ணதை விட கம்மியாக தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் படம் விமர்சனம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு. ஜப்பான் டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 7,18,00,000, ஆந்திரா தெலுங்கானால 3,96,00,000, கர்நாடகால 1,52,00,000, கேரளால 16,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 27,00,000, ஓவர்சீஸ்ல 4,07,00,000, வேர்ல்டு வைடு 17,16,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 75 கோடி. இந்த படத்தோட ஷேர் டீடைலையும் வரப்போற நாட்களை பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்ததான் நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது சல்மான் கான் அவர்களோட டைகர் 3. ஸோ நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த படத்துல அந்த பட்டான் அப்புறம் வார் இந்த யூனிவர்ஸ்லாம் உள்ள கலந்து வருது. இதுல வந்து இத்தனைக்கும் ஷாருக் கானும் வராரு, அப்புறம் நம்ம ரித்திக் ரோஷனுமே வந்து வராரு அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். ஸோ தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து 97,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 5,83,00,000, கர்நாடகால 4,68,00,000, கேரளால 1,03,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 40,68,00,000, ஓவர்சீஸ்ல 40,25,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 93,44,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூல் ஆக்சுவலா. ஸோ இந்தியிலே இப்போதைக்கு டே 1ஓட ஹையஸ்ட் கிராஸ் கலெக்ஷன்ல இது 3வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜவான், 2வது வந்து பட்டான், இப்போ வந்து இது 3வது இடத்துல இருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூல். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதுக்கடுத்து தான் சொல்லியிருந்த துப்பாக்கி அந்த படத்தோட வசூலை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னையோட 11 வருஷத்தை கடந்திருக்கு. 2012ஆம் ஆண்டு இதே நாள்ல ரிலீஸ் ஆயிருந்தது. ஒரு மிகப்பெரிய ஹிட். விஜய் அவரோட கெரியர்லயே ஒரு மிகப்பெரிய சம்பவம் இந்த படம். ஸோ இந்த படத்துல ஒரு பயங்கர கிளாஸான மாஸான ஒரு ஹீரோவா இருப்பாரு. அவ்வளோ ஸ்டைலிஷா இருப்பாரு இந்த படத்துல. ஒவ்வொரு சீன்லயும் அந்த அப்படியே ஒரு ஸ்மோக் ஒன்று வரும். அதுல இருந்து அப்படியே ஒரு கோடு போட்டு ஒரு டிஷர்ட்ல இருந்து வருவார். பயங்கர மாசா இருக்கும். அந்த 12 பேரை சொல்ற அந்த இன்டர்வல் சீனா இருக்கட்டும். இந்த படத்துல நிறைய சீன் அப்படியே சீட்டு மிடில வந்து உட்காந்து பாக்குற அளவுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும். கிளைமேக்ஸ் உண்மையிலே இந்த படத்துல அருமையா இருக்கும். ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. தமிழ்நாட்டில் 72,40,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். கேரளால 10,50,00,000, கர்நாடகால 7,25,00,000, ஆந்திராவில் இந்த படம் 8,45,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,95,00,000, ஓவர்சீஸ்ல 29,40,00,000, வேர்ல்டு வைடு 129,95,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த சமயத்தில் 100 கோடிக்கு மேலே வசூலுங்கிறது, அதுவும் 129 கோடி இந்த படத்துக்கு வசூல். ஒரு மிகப்பெரிய ஹிட். இந்த படத்தோட பட்ஜெட் 62 கோடி. தியேட்டர்கள் ரைட்ஸ் 45 கோடிக்கு போயிருக்கு. ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 69,25,00,000. ஸோ ப்ராஃபிட் மட்டுமே, தியேட்டர்கள் ப்ராஃபிட் மட்டுமே 24,25,00,000 இந்த படத்துக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒரு பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப்.